Hi, welcome to a2zknowledge.com. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து சூப்பர். ஸோ இந்த சூப்பர் கீவேர்டு வந்து வைடாக இன்ஹெரிட்டன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸில் நம்ம ஆக்சுவலாக பேரண்ட் கிளாஸ் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் பார்த்துருப்போம். இந்த பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பில் சூப்பர் எப்படி யூஸ் ஆகுது? ஸோ சூப்பரை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் அப்படின்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த சூப்பருங்கிற கீவேர்டு இஸ் அ ரெஃபரன்ஸ் வேரியபிள் that is used to refer. ஸோ இது ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள். ஸோ இது நம்மளோட இமீடியட் பேரண்ட்டை ரெஃபர் பண்ணும். ஓகே, ஸோ கிராண்ட் பேரண்ட் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பில் நம்மளோட சைல்டு கிளாஸ் அதனோட இமீடியட் பேரண்ட்டை ரெஃபர் பண்ணுறது தான் சூப்பர். இந்த சூப்பரை யூஸ் பண்ணி நம்ம இமீடியட் பேரண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சூப்பரை நீங்கள் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும்னா சூப்பர் டு த இமீடியட் பேரண்ட் கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், சூப்பர் டு த இமீடியட் பேரண்ட் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் சூப்பர் டு த இமீடியட் பேரண்ட் கிளாஸ் மெத்தட். ஸோ இப்போ இது ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் அப்படின்னா, ஸோ ஒரு கோடு இப்போ வித்தவுட் சூப்பரில் ஒரு கோடு இருந்தால் அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன, சூப்பரோட யூஸ் என்ன அப்படின்னா, ஸோ இங்கே வெஹிக்கிள் அண்ட் பைக்குன்னு ரெண்டு கிளாஸ் இருக்குது. வெஹிக்கிள் இஸ் அ பேரண்ட் கிளாஸ், பைக் இஸ் அ சைல்டு கிளாஸ். ஸோ இந்த வெஹிக்கிளோட பேரண்ட் கிளாஸில் ப்ராப்பர்ட்டி ஸ்பீட் 15 நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இமீடியட் டிக்ளரேஷனுங்கிறனால அது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், அதாவது குளோபல் வேரியபிள், கிளாஸுக்கு அடுத்தே நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சைல்டுலேயும் நான் கிளாஸுக்கு அடுத்தே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ தட் அது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஸோ இந்த சைல்டில் நான் வாய்டு டிஸ்பிளேன்னு ஒரு மெத்தடில் system.out.printlnல ஸ்பீடை வந்து வேணும்னு சொல்லி நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த சைல்டு கிளாஸுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஆப்ஜெக்ட் மூலிமா டிஸ்பிளேவை இன்வோக் பண்ணேன்னா இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும்னா, ஸோ இந்த ஸ்பீடுக்கு ஃபஸ்ட்டு நான் இங்கே b.displayன்னு கொடுத்தா ஃபஸ்ட் எனக்கு இந்த மெத்தடில் வந்துட்டு இந்த ஸ்பீடு வரும். ஸோ இந்த ஸ்பீடு அது எங்கேருந்து எடுத்தோம்னா அதனோட சைல்டோட ப்ராப்பர்ட்டியை மட்டும்தான் எனக்கு எடுத்து 100ன்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணும். ஸோ இப்போது எனக்கு வந்து பேரண்ட்டோட ப்ராப்பர்ட்டி தான் வேணும், பட் ஐ டோன்ட் வாண்ட் த சைல்டு ஒன். அப்படின்னா நான் எப்படி பண்ணுறது? ஸோ இங்கே வந்து கண்டிஷன் என்னென்னா ரெண்டு வேரியபிள் நேமும் சேமாக இருக்கும். ஸோ இது டிஃப்ரென்ஸாக இருந்ததுன்னா ஓகே. இப்போ இது எனக்கு சேமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது? ஸோ இப்போ சூப்பர் யூஸ் பண்ணால் என்ன யூஸ் அப்படின்னா, அதே ப்ரோக்ராம் தான், பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் வித் வெஹிக்கிள் அண்ட் பைக் தான். ஸோ பேரண்ட்டோட ப்ராப்பர்ட்டி 50 தான், பைக்கோட ப்ராப்பர்ட்டி 100. ஸோ இதில் வாய்ட் டிஸ்பிளேக்குள்ளே சூப்பர் டாட் ஸ்பீட். ஸோ நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம என்ன பார்த்தோம்னா சூப்பர் இஸ் அ ரெஃபரன்ஸ் வேரியபிள். இந்த சூப்பரை யூஸ் பண்ணி இதனோட இமீடியட் பேரண்ட்டோட ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சூப்பர் டாட் ஸ்பீடு நான் கொடுத்தேன்னா இந்த கோடை நான் ரன் பண்ணும்பொழுது b.display மெயினுக்கு வரும். இந்த b.display வரும்போது இந்த மெத்தட் இன்வோக் ஆகும். ஸோ இந்த மெத்தட் இன்வோக் ஆகும் பொழுது சூப்பர் டாட் டிஸ்பிளே வந்து ப்ளே ஆகும். ஸோ இந்த ஸ்பீடுனா வெறும் ஜஸ்ட் ஸ்பீடுனா நம்மளுக்கு பேரண்ட்டோட அதாவது சைல்டோட ஸ்பீடு நமக்கு வரும். ஸோ பட் இப்போது சூப்பர் டாட் ஸ்பீட் அப்படின்னா இது பேரண்ட்டோட ஸ்பீடை தான் குறிக்கும். ஸோ இந்த சூப்பருங்கிற கீவேர்ட் இமீடியட் பேரண்ட்டோடது. ஸோ நிறைய பேரண்ட் இருந்தாலும் இமீடியட் பேரண்ட்டோடது மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணும். ஸோ இந்த சூப்பர் நான் யூஸ் பண்ணி பேரண்ட் கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை நான் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு, சூப்பர் இஸ் யூஸ்டு டு ரெஃபர் த இமீடியட் பேரண்ட் கிளாஸ் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஸோ அதே மாதிரி சூப்பர் இஸ் யூஸ்டு டு இன்வோக் த இமீடியட் பேரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர், சூப்பர் இஸ் யூஸ்டு டு இன்வோக் த இமீடியட் பேரண்ட் கிளாஸ் மெத்தடும் பார்ப்போம். ஸோ இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுங்கிற ஒரு கிளாஸ் என்கிட்ட இருக்குது. ஸோ அண்ட் தென் அதுக்குள்ளே வாய்டு மெசேஜ்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அண்ட் தென் system.out.printlnல வெல்கம்னு போட்டிருக்கேன். அடுத்து சைல்டு கிளாஸ் ஸ்டூடெண்ட் 1ன்னு க்ரியேட் பண்ணி பர்சன் 1 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வாய்ட் டிஸ்பிளேக்குள்ளே மெசேஜ். ஸோ நான் ஜஸ்ட்டு மெசேஜ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வில் இன்வோக் பேரண்ட் கிளாஸ் மெசேஜ் மெத்தட். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா பேரண்ட் கிளாஸ் அது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மெத்தடுக்குள்ளே இன்வோகேஷன் தான் நடந்திருக்கு. நான் எதையும் இந்த டிஸ்பிளேங்கிற மெத்தட்குள்ளே எதையும் நான் இன்வோக் பண்ணல. ரெண்டு மெத்தட் இருக்குது, பேரண்ட்டில் வந்து மெசேஜ் மெத்தட், சைல்டில் வந்து டிஸ்பிளே மெத்தட். ஸோ இங்கே நான் ஜஸ்ட்டு மெத்தட் மெசேஜ்னு போட்டு பேரண்ட் கிளாஸில் இருக்கிற மெசேஜை இன்வோக் பண்ணும் பொழுது எனக்கு வெல்கம்ங்கிற மெசேஜ் வரும். ஸோ இதுக்கு நான் சைல்டுக்கு தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி s1.display. ஸோ இதை நான் ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். ஸோ வெல்கம்னு வருது. ஸோ இப்போது ஸோ சேம் இப்போது இதை பார்த்தீங்கன்னா அதே கோட் லைக் மெசேஜ் இருக்குது, அதுக்குள்ளே வெல்கம்னு ஒரு SOP இருக்குது. அண்ட் தென் ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரு சைல்டு இருக்குது, அதுக்குள்ளே பர்சன் வந்து அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மெசேஜ் ஸோ இதுலேயும் மெசேஜ். ஸோ ரெண்டுலேயுமே பர்சன் பேரண்ட் கிளாஸ்லேயும் சரி சைல்டு கிளாஸ்லேயும் சரி ஐ எம் ஹேவிங் ரெண்டு மெத்தட் ஒரே நேமில். ஸோ
system.out.printlnல childல welcome to javaன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ void displayக்குள்ள மெசேஜ் இது என்ன ஆகும், will invoke the current class message. ஏன் ப்ரீவியஸ் ப்ரோக்ராமில் நம்ம void displayக்குள்ள மெசேஜ் யூஸ் பண்ணோம், பேரண்ட் கிளாஸோடது இன்வோக் ஆச்சு. இப்போ ஏன் இங்கே வந்து சைல்ட் கிளாஸோடது இன்வோக் ஆகுதுன்னா, ஏன்னா பேரண்ட் கிளாஸோட மெத்தடும் சைல்ட் கிளாஸ் மெத்தடும் சேம் நேமில் இருக்குது. ஸோ இந்த மெசேஜ்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அது சைல்டு கிளாஸ், அதாவது தன்னுடைய கிளாஸ் அதை முதல் பார்த்துட்டு தான் பேரண்ட் கிளாஸ்க்கு போகும். ஸோ இங்கே அது பார்க்கும் பொழுது, ஏன்னா பேரண்ட் கிளாஸ்க்கு போகும், ஏன் போகும்னா எக்ஸ்டர்ன் பர்சன், அதனால். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மெசேஜ் அதோட கிளாஸ்லேயே இருக்கிறனால ஃபஸ்ட்டு வந்து அது வந்து உங்களோட கரண்ட் கிளாஸை மட்டும்தான் இன்வோக் பண்ணும். ஸோ இப்போ இதில் நான் சூப்பர், அதாவது என்னோட இமீடியட் பேரண்ட்டோட மெசேஜையும் நான் எடுக்கணும் அப்படின்னா சூப்பர் டாட் மெசேஜ். ஸோ இப்போ நான் இது ரன் பண்ணுறேன். ஸோ வெல்கம் டு ஜாவா ஃபஸ்ட்டு வரும் உங்களோட கரண்ட் கிளாஸோடது, ஏன்னா நீங்கள் வே ஆஃப் இன்வொகேஷன் ஃபஸ்ட்டு மெசேஜ் இருக்குது அண்ட் தென் சூப்பர் இருக்குது. ஸோ வெல்கம் டு ஜாவா. ஸோ இப்போது செகண்ட் லெவலும் பார்த்துட்டோம், லைக் தேர்ட் லெவல், அதாவது சூப்பர் இஸ் யூஸ் டு இன்வோக் த இமீடியட் பேரண்ட் கிளாஸ் மெத்தட். ஸோ இப்போ இதே சூப்பர் வந்து கன்ஸ்ட்ரக்டரில் யூஸ் பண்ணோம்னா எப்படி. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு சி வாட் இஸ் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது இங்கே 2zknowledge.comல கன்ஸ்ட்ரக்டர் வீடியோஸ் இருக்குது. ஸோ கன்ஸ்ட்ரக்டருங்கிறது கிளாஸ் நேமும் மெத்தட் நேமும் சேமாக இருக்கும். மெத்தட் நேமுக்கு எந்த வகையான ஒரு ரிட்டர்ன் டைப் இருக்காது. ஸோ தட் அதுதான் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர். ஸோ ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் லெவல் பார்த்தீங்கன்னா மெயின் எங்கே இருக்கோ அதுதான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனோட என்ட்ரி பாயிண்ட். பட் கன்ஸ்ட்ரக்டர் பொறுத்த வரைக்கும் என்ட்ரி பாயிண்ட் கன்ஸ்ட்ரக்டர் எங்கே இருக்கோ அங்கிருந்து தான் என்ட்ரி பாயிண்ட். ஓகே, ஸோ பை டிஃபால்ட் உங்கள் கிளாஸில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்டர் கொடுக்கலினாலும் இன்டர்னலாக அதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டரை ரெடி பண்ணிட்டு தான் வரும். ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் ஆகுதுன்னா எப்படி ஆகுது. ஸோ இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்டர் சூப்பர் கிளாஸ் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்டர் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், கன்ஸ்ட்ரக்டருக்கு பேரண்ட் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டரை நம்ம எப்படி சூப்பர் யூஸ் பண்ணி சைல்ட் கிளாஸில் ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நம்ம இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு எப்படி சூப்பர் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம், மெத்தட்ஸுக்கு எப்படி இமீடியட் பேரண்ட்டோட மெத்தடை எப்படி சூப்பர் யூஸ் பண்ணி இன்வோக் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்டர் நார்மலாகவே உங்களோட ஒரு கிளாஸில் நீங்கள் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்கள் கம்பைலர் அது என்ன பண்ணுன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டரை க்ரியேட் பண்ணி தான் உங்கள் கிளாஸை வந்து பை டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் உங்கள் கிளாஸில் கம்பைலர் க்ரியேட் பண்ணிடும். ஸோ கன்ஸ்ட்ரக்டர்னால் நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்டரும் கிளாஸ் நேமும் மெத்தட் நேமும் சேமாக இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் கிளாஸ் பைக்கு, அதுக்குள்ளே பைக்குன்னு ஒரு மெத்தடு, அதாவது மெத்தட் தான் பட் மெத்தட் நேமுக்கு ரிட்டர்ன் டைப் வாய்டு இல்லை. ஸோ வாய்டு இல்லாமல் மெத்தட் நேமும் கிளாஸ் நேமும் ஒன்றா இருந்தால் அது கன்ஸ்ட்ரக்டர். அதுக்கப்புறம் சூப்பருங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி பேரண்ட் கிளாஸோட ஆக்சஸ், அதாவது பேரண்ட் கிளாஸ் இமீடியட் பேரண்ட் கிளாஸை நான் இதோட ரெஃபரன்ஸ் வேரியபிள் இமீடியட் பேரண்ட் கிளாஸை நான் ரெஃபர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் கம்பைலர் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணி ஒரு சூப்பர் யூஸ் பண்ணி உங்கள் கிளாஸை கம்பைல் பண்ணும். ஸோ நான் சொன்ன மாதிரி பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் இருந்தால் தான் ஒரு ப்ரோக்ராமோட என்ட்ரி பாயிண்ட். பட் வித் ரெஸ்பெக்ட் டு கன்ஸ்ட்ரக்டர் அந்த பர்டிகுலர் கிளாஸில் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டருக்கு வரும், அதாவது இம்ப்ளிசிட் கன்ஸ்ட்ரக்டர் நடக்கும் அண்ட் தென் மெயினுக்கு வரும். ஆனால் நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்து அதுக்கு ஏதாவது ஜாப் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கன்ஸ்ட்ரக்டரில் இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகிட்டு தான் உங்களுக்கு மெயினுக்கு வரும். ஸோ இதை ப்ரோக்ராமாக பார்க்கணும் அப்படின்னா, ஸோ வெஹிக்கிள் 2ன்னு இருக்குது, அந்த வெஹிக்கிள்குள்ளே பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் 2 அகெயின் கன்ஸ்ட்ரக்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இம்ப்ளிசிட்டாக கன்ஸ்ட்ரக்டர் நடக்கும், பட் நான் இங்கே எக்ஸ்பிளிசிட்டாக ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்து அதுக்கு ஒரு இம்ப்ளிமெண்டேஷனும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது சைல்டு கிளாஸ் பைக் 2ன்னு இருக்குது விச் எக்ஸ்டென்ஸ் வெஹிக்கிள் 2. இப்போது பைக் 2க்குள்ளே சூப்பர் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா வில் இன்வோக் பேரண்ட் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர், அதாவது வெஹிக்கிள் 2வை தான் ஃபஸ்ட்டு, அதாவது இங்கே பேரண்ட் கிளாஸை இன்வோக் பண்ணிவிடு, ஏன்னா சூப்பர்னு கொடுத்துட்டேன். ஸோ பேரண்ட் கிளாஸ், ஸோ இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம் இது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் தான். ஸோ நான் சூப்பர்னு கொடுத்தனால சூப்பர் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர், அதாவது சூப்பர்னா மெயின் இங்கிருந்து எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகாது, இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் நான் இங்கே வந்து பி இருக்குது, ஆனால் பி யூஸ் பண்ணி நான் எந்த ஒரு மெத்தடையும் நான் இன்வோக் பண்ணல. ஸோ கன்ஸ்ட்ரக்டரை தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன், மெத்தட்ஸை கிடையாது. ஸோ மெத்தட் வேறு கன்ஸ்ட்ரக்டர் வேறு. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம் நான் பைக் 2க்கு பின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், பட் இந்த ஆப்ஜெக்ட் நான் யூஸ் பண்ணி எதையுமே நான் இன்வோக் பண்ணவே இல்லை, ஏன்னா இது ரெண்டு கன்ஸ்ட்ரக்டர். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகிட்டு அதுக்கப்புறம் சைல்டில் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகும். ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னோட பேரண்ட் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆனதுக்கப்புறம் தான் என்னோட சைல்டு கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிருக்கு, அதுலேருந்து இம்ப்ளிமெண்டேஷன் எனக்கு வந்திருக்கு.
ஸோ மேற்கொண்டு இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்டர் பற்றி பார்க்கணுன்னா a2zknowledge.comல லாகின் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் a2zknowledge.com. சூப்பர் கீவேர்டு தான் இன்னொரு டாப்பிக்கில் வேறொரு செஷனில் நான் பார்க்குறேன். ஸோ யூடியூப்பில் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் தென் ஃபேஸ்புக்கில் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் a2zknowledge.com.